பழனி. ஞான பழத்திற்காக கோபித்து கொண்ட தண்டாயுதபாணி. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடால் திகழ்வது பழனி. மனமுருகி வழிபட்டால் மனக்கவலைகள் நீக்கி ஞானத்தை அருளும் திருத்தலம். இந்த குன்றின் மேல் தண்டாயுதபாணியாக முருகப்பெருமான் எழுந்தருள காரணமாக அமைந்த ஒரு அற்புதமான கதையை கேட்போம். ஒருமுறை நாரத முனிவர் கைலாயம் வந்தார். அவர் கையிலே மிகவும் அபூர்வமான சிறப்பு வாய்ந்த ஒரு மாம்பழம் இருந்தது. அது ஞானப்பழம். இந்த ஞானப்பழத்தை உண்பவர்கள் சகல ஞானத்தையும் பெறுவார்கள் என்று கூறி அந்த பழத்தை சிவபெருமானிடம் அளித்தார். சிவபெருமான் அந்த பழத்தை தன் 2 புதல்வர்களான விநாயகருக்கும் முருகப்பெருமானுக்கும் கொடுக்க விரும்பினார். ஆனால் பழம் ஒன்றே ஒன்றுதான். உடனே சிவபெருமான் ஒரு போட்டியை அறிவித்தார். இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வந்து என்னிடம் வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த பழம் சொந்தம் என்றார். தந்தையின் கட்டளையை கேட்டதும் முருகப்பெருமான் சிறிதும் தாமதிக்கவில்லை. தன் மயில் வாகனத்தில் ஏறி வேலிருக்கு பயமேன் என்று முழங்கி உலகத்தை சுற்ற புறப்பட்டார். விண்ணிலே அழகிய மயிலின் மேல் அமர்ந்து முருகன் பறக்க அண்ட சராசரங்களும் அவருக்கு வழிவிட்டன. தேவர்களும் ரிஷிகளும் முருகனின் வேகத்தையும் உறுதியையும் கண்டு வியந்தனர். முருகன் உலகை சுற்ற புறப்பட்ட அதே கணத்தில் விநாயகர் ஒரு கணம் யோசித்தார். பருத்த உடலுடன் வேகமாக உலகை சுற்றுவது இயலாது என்பதை உணர்ந்தார். ஆனால் ஞானம் என்பது வெறும் வேகம் மட்டுமல்ல, மதிநுட்பமும் தான் என்பதை உணர்த்த விரும்பினார். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற தத்துவத்தின்படி தன் தாய் தந்தையரான சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் இந்த உலகமாக பாவித்து அவர்களை 3 முறை சுற்றி வந்து வணங்கினார். அனைத்து உலகங்களும் அடங்கிய என் பெற்றோர்களை சுற்றியதால் உலகை சுற்றிய பலனை நான் பெற்றுவிட்டேன் என்று பணிவுடன் கூறினார். விநாயகரின் மதிநுட்பத்தை போற்றிய சிவபெருமானும் பார்வதி தேவியும் அந்த ஞான பழத்தை விநாயகருக்கே அளித்தனர். விநாயகர் மகிழ்ச்சியுடன் அந்த ஞான பழத்தை உண்டு ஞானக்கனியாய் திகழ்ந்தார். அவர் முகத்தில் தெய்வீக புன்னகை தவழ்ந்தது. உலகம் முழுவதும் சுற்றி முதித்து கைலாயம் திரும்பிய முருகப்பெருமான் ஞானப்பழம் விநாயகருக்கு அளிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு பெரும் கோபம் கொண்டார். எனக்கு உலகை சுற்ற வரும்படி சொல்லி எனக்கு அநீதி இழைத்து விட்டீர்களே என்று பெற்றோர் மீது சினம் கொண்டார். தந்தையின் வாக்கை காப்பாற்ற செய்த மதிநுட்பம் முருகனுக்கு புரியவில்லை. மனமுடைந்த முருகப்பெருமான் ஞானப்பழம் கிடைக்காததால் நான் ஞானம் மற்றவனாகிவிட்டேன் என்று எண்ணி கைலாயத்தை விட்டு நீங்கினார். கோபம் தணியாத அவர் உலகியலை துறந்து ஞானத்தை தேடி தனிமையில் தவம் செய்ய முடிவு செய்தார். அப்படி அவர் வந்து அமர்ந்த இடமே பழனிமலை. பழனிமலைக்குச் சென்ற முருகனை தேடி சிவபெருமானும் பார்வதி தேவியும் வந்தனர். ஏன் கோபமாக இங்கிருக்கிறாய் என்று பார்வதி தேவி கேட்க முருகன் நடந்ததை கூறினார். சிவபெருமான் புன்சிரிப்புடன், அடடா, உனக்கு ஞானப்பழம் கிடைக்கவில்லையே என்று வருந்துகிறாயா? ஞானம் என்பது ஒரு பழத்தில் இல்லை, நீயே ஞான வடிவானவன், பழம் நீயே என்று கூறினார். அன்றம் நாள் முதல் முருகப்பெருமான் பழனி ஆண்டவர் என்றும் ஞானப்பழம் என்றும் போற்றப்பட்டார். இந்த கதை ஞானத்தின் முக்கியத்துவத்தையும் பெற்றோரின் மதிநுட்பத்தையும் நமக்கு உணர்த்துகிறது.